சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்தியாவை உலுக்கிக்கிட்டு இருக்கிற மிக முக்கியமான விவகாரம் என்ன பார்த்திங்கன்னா, தெருநாய்களை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறதான். சமீபத்தில் டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கின ஒரு தீர்ப்பினுடைய அடிப்படையில் இது ஒரு பெரிய பூதகரமான விவகாரமாக கிளம்பி இருக்குது. பெரும்பாலும் எளிய நிலையில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் எல்லாருமே தெருநாய்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டுது, பல்கி பெருகி இன்றைக்கி கட்டுப்படுத்த முடியாத சூழல் இருக்குது. இதை ஏதாவது ஒரு வழியில் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா பாதிப்பு அவங்களுக்கு தான். ஆனால் அதே நேரத்தில் மேட்டுக்குடியில் பிறந்த சமூக அக்கறை உள்ளவர்கள் அப்படிங்கிற பேர் இருக்கிற சில போலி மனித உரிமை அல்லது போலி உயிரியல் ஆர்வலர்கள் அல்லது போலியான மனிதநேயம் உள்ளவர்கள் அப்படிங்கிற மாதிரியான பல முத்திரைகள் இருக்கக்கூடிய, குறிப்பாக திரைப்படத்துறை சார்ந்த சிலர், விளம்பரம் சார்ந்திருக்கிற சிலர், சமூக நல அமைப்புங்கிற பேரில் வேறு சில நிறுவனங்களின் கைக்கூலிகளாக வேலை செஞ்சிட்ருக்கிற பலர் இதை ஆதரிக்கிறாங்க. தெருநாய்களை கட்டுப்படுத்தக்கூடாது, குடும்ப கட்டுப்பாடு பண்ணக்கூடாது, அதை அன்பாக பராமரிக்கணும், ஆதரவாக இருக்கணும் அப்படின்ட்டு. உள்ளபடியே நம்ம சொல்ல போனோம்னா, இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டுமானதல்ல, எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. இந்த உலகத்தில் ஏற்கனவே பல கோடி ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர்களுக்கும் இனிமேல் உருவாகக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் இது பொதுவானது. இந்த பேரண்டத்தில் புவி அப்படிங்கிறது ஒரு சின்ன கோள், அதை விட கடந்து பல கோள்கள் இயங்கிட்டு இருக்குது. இந்த பேரண்டத்தில் பல ஆயிரம் உயிரினங்கள் இருக்கின்றன, இருந்து அடிந்திருக்கின்றன, இன்னும் உருவாகும். இது இயற்கையாக நடந்துகிட்ருக்கிற ஒரு மாற்றம், கால மாற்றத்தில் நடந்துகிட்ருக்குது. ஒரு உயிரினம் முற்றிலும் இந்த மண்ணை விட்டு இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் பல கோடி ஆண்டுகள் கடந்து போனதுக்கப்புறம் தான் அந்த இயல்பான மாற்றங்கள் நடக்கும். இப்போ நாய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற எளிய நிலை மக்கள் எல்லாருமே சொல்கிறதுனா, நாய்களை முற்றிலுமாக அழிக்கணும் அப்படிங்கிறதில்ல, கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்ற தெருநாய் பிரச்சனையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதான் நோக்கமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தினமும் ஒரு 4 அல்லது 5 பேராவது நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது அந்தந்த பகுதியில் இருக்கிற செய்தித்தாள்கள் மூலமாக தெரியுது. தொலைக்காட்சி செய்திகளையும் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டுருக்கு. என்னை பொறுத்தவரை நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன்னா, என்னை இது வரைக்கும் 4 முறை நாய் கடிச்சிருக்கு. 2 முறை மோட்டார் சைக்கிளிலிருந்து கீழே விழறதுக்கு நாய் காரணமாக இருந்திருக்கு. ஒரு முறை மிக பலமான காயம் எனக்கு ஏற்பட்டது. எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அனுபவம், அதாவது மோட்டார் சைக்கிளிலிருந்து கீழே விழுந்த அனுபவம், சராசரியாக இந்தியாவில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கிற 50 விழுக்காடு பேருக்கு ஏற்பட்டிருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு முறையோ 2 முறையோ பல முறைகளோ நாய் குறுக்க போனதுனால கீழே விழாமல் இருந்திருக்க முடியாது. அத்தனை பேருமே விழுந்திருப்பாங்க. இதில் செத்து போனவங்களுடைய எண்ணிக்கை பல லட்சம் இருக்கும். அதை நம்ம கணக்கிடவே முடியாது. அந்தளவுக்கு நாயினுடைய இடையூறு மனித வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் 1995-96 காலகட்டம் வரைக்குமே நாய்களுடைய கட்டுப்பாடு ஓரளவில் கட்டுக்குள்ளே தான் இருந்தது. அதுக்கு பிறகு தான் அது எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடுது. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா, குறிப்பாக விலங்குகள் நல ஆர்வலராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சராக இருந்த மேனகா காந்தி அவர்கள் தான். இவங்க தான் இந்தியாவில் நாய்களை வதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில சட்டம் முன்வரைவுகள் எல்லாம் வருவதற்கு காரணமாக இருந்தாங்க. அதுக்கு முன்னால் நாய்கள் ஓரளவு கட்டுப்பாட்டில் இருந்தது. இதே போல் பெருநகரங்களிலும் கிராமங்களில் எப்போவுமே கட்டுப்பாட்டில் இருக்குது. ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய தேவைக்கு மட்டும்தான் அதை வச்சுருப்பாங்க, தவிர தேவையில்லாமல் நாய் வளர்த்த மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் நாயை வளர்த்தி அதை பராமரித்து பாதுகாப்பாக தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு தெருநாய் அப்படிங்கிற பேர் கிராமங்களில் பெரும்பாலும் இல்லை. இப்போ இந்த 96க்கு பிறகு கிராமங்களிலும் தெருநாய் வந்துருச்சு. ஆனாலும் அங்கே இருக்கிற அளவு ரொம்ப குறைவு. நகரங்களில் தான் மிக அதிகமாக இருக்குது. நகரங்களில் ஒரு தனி சமூகமே தெருநாய் சமூகங்கிற மாதிரியான ஒரு சமூகம் பெரிய அளவில் உருவாயிட்டுது. அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு, இந்த சமூக ஊடகங்கள் அதிகமானதுக்கு பிறகு நாய்களுக்கு சோறு வைக்கிறது அப்படிங்கிறதுக்கே ஒரு பெரிய குழு உருவாயிட்டாங்க. காலையில் போய் நாய்க்கு 2 பிஸ்கட்டை போடுறது, ஒரு ஃபோட்டோவை எடுத்து வாட்ஸ்அப்பில் போடுறது, வீடியோவில் ஸ்டேட்டஸாக வைக்கிறது, தெருவில் இருக்கிற சொறி நாய்க்கு சாப்பாடு வைக்கிறது, சோறு போடுறதுங்கிறது ஒரு கலாச்சாரமாக பழகி அதன் மூலமாக லைக் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வெளியிட்டு இருக்காங்க. இதுவும் தெரு நாய்களுடைய வளர்ச்சி அதிகமாக போனதுக்கு ஒரு காரணம். ஆனால் 96 காலகட்டம் வரைக்குமே ஒரு கட்டுப்பாடு இருந்தது. மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் ஆண்டுக்கு ஒரு முறை நாய் பிடிப்பாங்க. நாயை பிடிச்சு ஆண் நாய்களுக்கு கருத்தடை செஞ்சு மீண்டும் அந்த இடத்துல விட்டுருவாங்க. கொஞ்சம் அதிகமாகிட்டால் அந்த மாநகராட்சியை முடிவெடுத்து நாய்களை கொல்லுவாங்க. அப்படி நடந்ததிலும் பெரும் ஊழல் நடந்துகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 95-96 ஆண்டு இந்த காலகட்டங்களில் சேலம் மாநகராட்சியில் அப்போ ஒரு நாயை பிடிச்சு கொள்றதுக்கு 100 ரூபா அரசு அனுமதிச்சது. அப்படி நாயை பிடிச்சி எப்படி கொல்லணுங்கிறதுக்கான சில வழிகாட்டுதல் நெறிமுறைகளும் இருந்தது. ஒரு நாயை பிடிச்சி அதை சுத்தமாக குளிப்பாட்டி ஒரு நாள் முழுக்க அந்த நாய்க்கு மாட்டுக்கறியோடு அசைவ உணவு போட்டு அதுக்கப்புறம் ஊசி மூலமாக
மருந்தை செலுத்தி அந்த நாயை கொன்று புதைக்கணும் அப்படிங்கிற அந்த விதிமுறை. இதுக்காக அந்த காலகட்டத்தில் ஒரு நாய்க்கு 100 ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் அப்போ இருந்த பொறுப்பாளர்கள், அந்த நகர உள்ளாட்சியினுடைய பொறுப்பாளர்களாக இருந்தவங்க, அதிகாரிகள் எல்லாமே நாயை நேராக சுருக்கு வச்சு பிடிப்பாங்க. அப்படியே கழுத்தில் கயிற்றை கட்டி தூக்கி லாரியில் உள்ள போட்டுருவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. ஒரு நாய்க்கு 100 ரூபா மேலே அவங்க பில் எடுத்துக்குவாங்க. இது ஒரு பெரிய அளவிலான ஊழல். அதாவது தெருநாய்கள் அதிகமானால் மக்களுக்கு தான் பிரச்சனையை தவிர ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அது ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய தொழில். அந்த அளவில் தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் அதான் நடக்கும், நாளைக்கும் அதான் நடக்கும். தெருநாய்களுக்காக நம்ம தான் தெருநாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கணுமே தவிர அவங்க அதை பற்றி பேசவே மாட்டாங்க. அதை நம்ம இன்னும் பின்னால் பார்ப்போம். இப்படி இந்த 96 காலகட்டங்களில் இருந்தது. படிப்படியாக நாய்களுக்கு கருத்தடை செய்வது மற்றும் அதை அளவுக்கு அதிகமாக வளரும் போது கொல்லுறது அப்படிங்கிறத முழுமையாக தடை செய்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட இந்த 20 ஆண்டுகளில் தெருநாயினுடைய எண்ணிக்கை இப்போ தமிழ்நாட்டில் தோராய கணக்கு, அதாவது அதிகாரிகள் எடுக்கிற புள்ளி விவரங்கள் பெரும்பாலும் தவறாத்தான் இருக்கும். அந்த அடிப்படையிலேயே 1,65,00,000 நாய்கள் இருக்கிறதா ஒரு கணக்கீடு சொல்லுது. இந்த நாய் 100 பேருக்கு ஒரு நாய் அப்படிங்கிற அளவில் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையில் இருக்குது. அந்த அளவுக்கு நாய்கள் பெருகி வளர்ந்து கட்டுப்படுத்த முடியாத சூழல் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு சமூக ஆர்வலாக வரக்கூடிய பெரும்பாலானோர் சொல்லக்கூடிய காரணம் அது ஒரு உயிரிழ ஜீவன், அதை கொல்லக்கூடாதுன்னு. உண்மையிலேயே அவங்களுக்கு அப்படிப்பட்ட அக்கறையெல்லாம் எதுவுமே கிடையாது. இவங்க சில நிறுவனங்களின் கைக்கூலிகளாக, ஏஜென்சிகளாக இருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியும். இன்னும் சொல்ல போனால் கடந்த 2022ஆம் ஆண்டு இந்திய அளவில் வெறிநாய்க்கடி தாக்குதலுக்குள்ளாகி அதுக்கு தடுப்பூசி போட்டுக்கிட்டவங்களுடைய எண்ணிக்கை 22,60,000 பேருக்கு மேலே இருக்குது. 2024ஆம் ஆண்டு அதனுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 30 லட்சம் ஆகிட்டுது. 2023, 24 அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு அதுக்கு தடுப்பூசி போட்டிருக்காங்க. ஆனால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக சொல்கிறாங்க. 2024ஆம் ஆண்டு இறந்தவர்களுடைய எண்ணிக்கை வெறும் 20 பேர் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் உலக சுகாதார நிறுவனம் இது ஒரு தவறான கணக்கீடு அப்படிங்கிறது. அவங்க பல்வேறு விதமான ஆய்வுகளை செய்து கடந்த கால ஒப்பீடுகள், நாய்க்கடியினுடைய பாதிப்பு, இதை ஒரு சர்வதேச கணக்கீட்டில் சொல்லும்போது 18,000 பேரிலிருந்து 20,000 பேர் இதன் மூலமாக இறப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட உண்மையான செய்தியாக தான் இருக்கும். அந்த அளவில் தான் நம்மளுடைய அளவீடுகள் எல்லாமே குறைத்து காட்டப்படும். அப்படியெல்லாம் காட்டுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். நிச்சயமாக உண்டு. தமிழ்நாட்டில் சாலை விபத்துக்களில் இறக்கின்றவர்களுடைய எண்ணிக்கையில் சராசரியாக பார்த்திங்கன்னா 70லேருந்து 80 விழுக்காடு மது குடித்து இறக்குறவங்க தான் இருப்பாங்க. இவங்க மது குடித்து இறந்தார்கள் அப்படிங்கிற ஒரு சான்றிதழை அந்த உடற்கூறு ஆய்வு பண்ணக்கூடிய மருத்துவ அலுவலர்கள் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு காப்பீட்டு தொகை மற்ற இழப்பீடுகள் முறையாக வாங்க முடியாது. அந்த காரணத்தினால அவங்க ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இதை ஒரு விபத்தாக காட்டி கொண்டு போயிடுறாங்க. அதாவது மது குடிக்காததை காட்டுற மாதிரி கொண்டு போயிடறாங்க. அவங்க போதையில் இல்லைங்கிற மாதிரி. இந்த மாதிரி சமூக நலம் கருதியும் ஒரு குடும்பத்தினுடைய நலம் கருதியும் மருத்துவர்கள் எடுக்கின்ற சில தார்மீகமான முடிவுகள் சில தவறான புள்ளி விவரங்களை காட்டுறதுக்கு துணையாக போயிடும். அந்த மாதிரி இதுலேயும் சில புள்ளி விவரங்கள் மிக சரியான அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. அந்த அளவீட்டில் பார்த்தா ஒரு 18,000 பேர்லேருந்து 20,000 பேர் ஆண்டுக்கு வெறி நாய்க்கடியால், அதாவது நாய்க்கடியால் உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கீடு இருக்குது. இப்படி ஒவ்வொரு விவகாரங்களும் போயிட்டுருக்குது. இதில் ஏன் குறிப்பாக நாயை இப்படி சமூக ஆர்வலர்கள் பேரில் சிலர் ஆதரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நாய் மேலே இருக்கிற அக்கறை அப்படின்லாம் சொல்ல முடியாது. நாயே வளர்க்காத பலரும் நாய்க்காக இறங்கி போராடிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே பின்னால் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நிறுவனத்தினுடைய விளம்பர மாடல்களாக அல்லது தூதுவர்களாக அல்லது அந்த நிறுவனத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அல்லது அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் அந்த நிறுவனத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. இவங்க மூலமாக இவங்களுக்கான சில பரிவர்த்தனை அடிப்படையில் ஆதரவாக பேசி ஒரு ஆதரவாளர்களை திரட்டி ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கிற மாதிரியான காட்டுறதுக்கான ஒரு தோற்றம். இந்த தோற்றத்தை குறிப்பாக இந்த நாய்க்கடிக்கான மருந்துகள் மற்றும் அதற்கான உபகரணங்களை கொடுக்கக்கூடிய பல நிறுவனங்கள் பின்னால் இருந்து செஞ்சிட்டு இருக்குது. கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் வெறிநாய்க்கடிக்கான மருந்தை இந்திய அளவில் தேவையான மருந்துகளை தமிழ்நாடு அரசு நிறுவனம் தான் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. அது படிப்படியாக நட்டத்தில் இயங்கி நிர்வாக சீர்காட்டினால் அந்த நிறுவனத்தை ஒரு இடத்துல மூடிட்டு அதை இப்போ தனியார் கொடுத்துட்டாங்க. இந்த தனியார் நிறுவனங்கள் பல்வேறு பெயரில் வெறிநாய்க்கடிக்கான தடுப்பு மருந்தை தயாரிக்குது. அந்த மருந்தை அரசு தான் கொள்முதல் பண்ணுது. சராசரியாக 600 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் அந்த மருந்தை கொள்முதல் பண்ணுறாங்க. இப்படி கொள்முதல் செய்யப்பட்ட மருந்து தான் இந்திய அளவில் ஒரு ஆண்டுக்கு 36 லட்சம் பேருக்கு செலுத்தப்பட்டிருக்குது. இதுக்கு பின்னால் ஒரு பெரும் நிறுவனம் மிகப்பெரிய அளவில் லாபம் ஈட்டிகிட்டு இருக்குது.
அரசுக்கு மிக குறைவான விலையில் கிட்டத்தட்ட இலவசமாக கிடைத்து கொண்டிருந்த அந்த மருந்தை இன்றைக்கி காசு கொடுத்து வாங்கி மக்களுக்கு போட வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்துருச்சு. இதுக்கு பின்னாலும் ஒரு அரசியல், ஒரு வணிகம் இருக்குது. அந்த வணிகத்தை ஊக்குவித்து அதை வழிநடத்துறது நம்ம அரசியல்வாதிகளும் நம்ம அதிகாரிகளும் தான். இவங்க தான் நம்மளை வெறிநாய்கிட்டிருந்து பாதுகாக்கிறதுக்காக அடுத்த பாதுகாப்பாளனாக வரப்போகிறாங்க. கண்டிப்பாக அதுக்கான சாத்தியமே இல்லை. வெறிநாயினுடைய எண்ணிக்கை குறைக்க எந்த அரசியல்வாதியும் எந்த அதிகாரியும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இது மேலும் மேலும் அதிகரிச்சுன்னா தான் அவங்களுக்கான வருமானங்கள் வரும். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா, டெல்லியில் நாய்களை புறம் பிடிச்சி கூடங்களில் அடைங்கன்னாங்க. இப்போ வேணாம், அது ரொம்ப மனிதாபிமானமற்ற செயல். ஏன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய நாய்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 30 லட்சம் நாய்களாவது இருக்கக்கூடிய நிலையில் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் 1.5 கோடி நாய்கள் இருக்குது. இப்போ அங்கே ஒரு 30 லட்சம் நாய்களை பிடிச்சி அதில் சிறையில் அடைக்கிறது அல்லது கூடத்தில் வைக்கிறதுனா அதுக்கான இடமும் அதுக்கான செலவுமே மிகப்பெரிய அளவில் வரும். அது அரசு எங்களால் முடியாது அப்படின்னு முடியாதுன்னு சொன்னால் ஒரு குழு அமைக்கப்பட்ட அந்த குழுவினுடைய அடிப்படையில் தெருநாய்களை பிடிங்க, தடுப்பூசி போடுங்க, கருத்தடை செய்யுங்க, மீண்டும் தெருவிலே விட்டுருங்கம்பாங்க. இவங்க 35 லட்சம் 40 லட்சம் நாய்களையும் பிடிக்க தேவையில்லை. புகைப்படம் எடுப்பதற்காகவும் கணக்கு காட்டுவதற்காகவும் ஒரு 3000 4000 நாயை பிடிச்சி அதுக்கு தடுப்பூசியும் கருத்தடையும் பண்ணி விட்டுட்டாங்கன்னா மீதி 29 லட்சம் நாய்களுக்கான செலவு தொகையை இவங்க எடுத்துடலாம். சராசரியாக இந்த வேலைகளை செய்கிறதுக்கு ஒரு நாய்க்கு 1000 ரூபாயாவது ஒதுக்கீடு பண்ணுவாங்க. அப்போது ஒரு 29 லட்சம் நாய்களுக்கான தொகை யாருக்கு? அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் தான் கிடைக்கும். அதே நிலைமை தான் தமிழ்நாட்டில் வருது. இன்றைக்கி இருக்கிற சுகாதார பணியாளர்கள் மற்ற உள்ளாட்சி பணியாளர்களை வச்செல்லாம் நாயை பிடிக்கிறதுங்கிறது சாத்தியமே கிடையாது. நெருக்குதலும் சிக்கலும் இன்னும் அதிகமாகும் பட்சத்தில் இவங்க இதுக்கான ஒரு தனியார் நிறுவனத்திட்ட டெண்டர் விடுவாங்க. அந்த தனியார் நிறுவனத்துக்கு நாய்க்கு 2000 ரூபா செலவு கொடுப்பாங்க. நாயை பிடிக்கிறது, தடுப்பூசி போடுறது, 3 நாள் அதை கண்காணிக்கிறது, அதுக்கு பிறகு அந்த நாயை பழைய இடத்துலையே தெருவில் விட்டுறது. இது விலங்குகள் நல வாரியத்தினுடைய சில வழிகாட்டுதல் நெறிமுறைகளோடு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 3-4 நாள் வரைக்கும் அந்த நாயை பாதுகாப்பாக வச்சுருந்தா அதுக்கப்புறம் தான் விட முடியும். ஏன்னா கருத்தடை செஞ்ச உடனே அதை வெளியில் விட்டுற முடியாது அப்படிங்கிற சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. இதுக்காக நாய் ஒன்றுக்கு 3000 ரூபா 4000 ரூபாயை அரசு ஒதுக்க வேண்டி வரும். ஆனால் உள்ளபடியே அப்படி ஒதுக்கப்பட்டாலும் சென்னை உள்ளிட்ட எல்லா நகரங்களையுமே பேருக்கு 1000 நாய்களை நம்ம அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் பிடிப்பாங்க. இப்போ இருக்கிற உள்ளாட்சி பிரதிநிதிகள், உள்ளாட்சியினுடைய பொறுப்பாளர்கள் முதலமைச்சர் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த அளவில் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் 3-4 நகரங்களினுடைய மேயர், துணை மேயர் எல்லாம் மாற்றிட்டாங்க. பெரும்பாலான நகர்மன்ற தலைவர்கள் அவங்களுடைய கணவர் அல்லது கணவருடைய தம்பி இந்த மாதிரி வெவ்வேறு நிர்வாகிகளுடைய பொறுப்பில் தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அரசால் அதையெல்லாம் எதையுமே கட்டுப்படுத்த முடியல. கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறையும் தெரியாமல் அரசு போயிட்டுருக்குது. இப்படிப்பட்ட உள்ளாட்சி நிர்வாகிகள்கிட்ட இந்த நாயை பிடிச்சு கருத்தடை செஞ்சு தடுப்பூசி போட்டு வெளியில் விடுறது அப்படிங்கிறதெல்லாம் துளி கூட சாத்தியம் கிடையாது. அப்படி நடப்பதாக எல்லா இடத்திலும் கணக்கு காட்டப்படும். ஆனால் அந்த எந்த வேலையுமே செய்யாமல் நாய் சுதந்திரமாக தான் போகும். அப்போ இந்த தெருநாய் பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சோம்னா அந்த தீர்வு அளவுக்கு அதிகமாக பெருகி இருக்கின்ற நாய் இனத்தை ஏதாவது ஒரு வகையில் அழிப்பதை தவிர வேறு வழி கிடையாது. யாரெல்லாம் நாய் வளர்த்துறாங்களோ, ஆண் நாய் பெண் நாய், அதை குறியீடு போட்டு அவங்களுக்கான வளர்ப்பு நாய்க்கான அடையாள அட்டை நம்ம கொடுத்துட்டு மீதி இருக்கிற நாய்கள் எல்லாம் பிடிச்சிடலாம். யாராருக்கெல்லாம் நாய் பாதுகாப்பாக வச்சுன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் வச்சு வளர்க்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த நாயை வெளியில் பிடிச்சிட்டு போகிறது அல்லது அதனுடைய அந்த சுற்றுப்பகுதிக்குள்ளதை திறந்து விட்டு திரும்ப வீட்டில் பிடிச்சி வச்சுக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கலாம். கிராமங்களில் இந்த மாதிரியான சிஸ்டம் எதுவுமே கிடையாது. அந்தந்த நாய் அந்தந்த வீட்டில் ஒரு குடும்பத்தினுடைய பராமரிப்பில் இருக்குது. அதுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க, அதாவது அந்த நாயை பண்ணையில் கட்டி வளர்த்துறவங்க அல்லது வீட்டில் காவலுக்காக வச்சுருக்கிறவங்க சரியாக பராமரிச்சுட்டு தான் இருக்காங்க. தெருவில் இருக்கிற நாய்கள் தான் பல்வேறு விதமான தாக்குதல்களுக்குள்ளாகுது. ஏன்னா மனிதனுக்கு இருக்கிற மாதிரியே அதற்கும் மனம், இதயம், நுரையீரல், கல்லீரல், உணர்வுகள், கேட்கும் திறன், பார்க்கும் திறன் எல்லாமே இருக்குது. அந்த நாய்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு மனச்சிதைவு தாக்குதல்கள் எல்லாமே வெளிக்காட்டுகின்ற முறை சரியாதனால தான் பலரை இது கடித்து பிரச்சனைக்குள்ளாகிட்டு இருக்குது. அப்போ கவனிப்பாரலாமல் கிடக்கிற அந்த நாய்களை அழிப்பதை தவிர வேறு வழி இல்லை. அப்படி செய்கிறதுனால ஒரு மிகப்பெரிய அளவில்
நாய் இனமே அழிஞ்சு போயிடுமா அப்படிங்கிறலாம் பயப்பட தேவையில்லை. இந்த 20 ஆண்டுகளில் தான் அந்த நாயினுடைய எண்ணிக்கை இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. அந்த காலகட்டத்துக்கு முன்ன வரைக்கும் நாய்கள் இருந்தது, ஆனால் அதனுடைய அளவு சரியான அளவில் தான் இருந்துகிட்டு இருந்தது, தேவைக்கு அதிகமாக இல்லை. அந்த நிலைக்கு மீண்டும் கொண்டு வர தவிர வேறு வழிகள் கிடையாது. இது ஒரு மனிதாயமானவற்ற செயல், மனிதத்தன்மையற்ற செயல் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் ஒரு புண்ணாக்கு கிடையாது. இதுவும் ஒரு வகையில் மனிதத்தன்மை உள்ள செயல் தான். ஏன்னா ஒரு நாய் நோய்வாய்ப்பட்டு 3 மாதம் 4 மாதம் போராடி அது சாகிறதுக்கு வழி இல்லாத சூழலில் தெருவில் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு வகையில் அது கருணை கொலை செய்கிற மாதிரி தான். அந்த மாதிரி அந்த நாய்களில் பாதிக்கப்பட்ட நாய்களையாவது நம்ம அப்புறப்படுத்துகிற வேலையை செய்யணும். இதே மாதிரி இந்த நாய்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இந்த சமூக ஆர்வலர்கள், இதான் ஏற்கனவே சொன்ன இதனுடைய பின்னணியில் பல மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் இருக்குது. அவங்களுடைய ஆதரவாக தான் இவங்க இந்த குரலை கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுக்கு இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன். இன்றைக்கி 20 ஆண்டுகளுக்கு முன்னால் வீட்டுக்கு வீடு 10-15 வந்து நம்ம வீட்டில் இருந்த உணவுகளை பொறுக்கி தின்னுட்டு இருந்த காக்கை இனம் இன்றைக்கி கிட்டத்தட்ட அழியக்கூடிய தருவாயில் இருந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் ரயில்வே ஸ்டேஷனில் அல்லது கோயிலில் அல்லது பேருந்து நிலையத்தில் இருக்கிற பெரிய பெரிய மரங்களில் ஆயிரக்கணக்கில் குடியிருந்த காக்கை இனம் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போயிட்டுது. ஏன் இந்த காக்கை இனத்துக்காக எந்த சமூக ஆர்வலருமே குரல் கொடுக்கல? காக்கைங்கிறது நம்மளுடைய ஆரம்ப காலம் முதல் மனித சமூகம் தோன்றின காலத்திலிருந்து நாய்கள் 1.5 லட்சம் ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு முன்பிருந்தே காக்கைகள் நம்மளோட இருந்துகிட்டு இருந்த ஒரு உயிரினம். இன்னும் சொல்லப்போனால் நாய்களால் நமக்கு தொல்லை வருது, காக்கைகளால் தொல்லைகள் கிடையாது, பலன்கள் தான் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிற மரங்கள் எல்லாமே இயல்பாக முளைச்சி அது வளர்கிறதுக்கு காரணம் காக்கை. காக்கையின் மூலம் தான் பெரிய அளவிலான விதை பரிமாணங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு போகிறது நடக்குது. இன்னும் சில மரங்கள், அரச மரம், ஆலமரம் போன்ற மரங்கள் எல்லாமே நம்மளாம் விதை போட்டு அதை முளைக்க வைக்க முடியாது. காக்கை அல்லது மைனா அல்லது புறா இந்த மாதிரி பறவைகளுடைய வயிற்றில் போய் அது ஒரு 24 மணி நேரம் 20 மணி நேரம் இருந்து ஜீரணமாகி அது எச்சத்தின் வழியாக குறிப்பிட்ட வெதுவெதுப்பான அந்த சூழலை வெளியே வரும்போது தான் அந்த மரங்களுக்கு முளைக்கும் திறன் கிடைக்குது. அப்படி நம்மளோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காக்கை இனம் நம்ம கண் முன்னால் அழிஞ்சிருச்சு. ஏன் அந்த காக்கைக்காக எந்த நாயுமே குரல் கொடுக்கல? நாய்களுக்காக குரல் கொடுக்குற பல நாய்கள் இந்த காக்கையை காப்பாற்றுறதுக்காக குரல் கொடுக்கலாமே. யாருக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. ஏன்னா அந்த காக்கை எதனால் சாகுதுன்னா எலிக்கு வைக்கக்கூடிய சில எலி மருந்துகளால் தான் காக்கை இனம் பெரிய அளவில் பாதிக்கப்படுது. அந்த எலி மருந்தை விற்பனை செய்யக்கூடிய நிறுவனமும் இந்தியாவில் பல கோடி ரூபாய்க்கு ஒவ்வொரு ஆண்டும் டர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருக்குது. அந்த மருந்து நிறுவனங்களுக்கும் அவங்களுடைய சகோதர நிறுவனங்களுக்கும் இவங்க ஒரு ஏஜெண்டாக இருப்பாங்க. அதனால் அவன் அதை எதிர்க்க மாட்டான். அதே மாதிரி கொசு இன்றைக்கி நம்ம நாட்டில் அழிக்க முடியாத ஒரு பெரும் பிரச்சனை. கொசு மூலமாக பரவுகின்ற நோய்களும் கணக்கில் இல்லாத நோய்கள் பரவுது. கொசுவினால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை. ஆனால் இந்த கொசுவை ஒரு அரசு நினச்சின்னா அதிகபட்சம் ஓராண்டு காலத்துக்குள்ளே கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம். அதுவும் செய்ய மாட்டாங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் நகராட்சி மாநகராட்சியில் அடிக்கிற கொசு மருந்தை முறையாக அடிச்சிருக்காங்கன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல பார்க்கலாம். ஆண்டுக்கு ஒரு முறை 2 ஆண்டுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு நாள் நகரத்துக்குள்ளே ஒரு புகை வண்டி பழைய கால ரயில் போகிற மாதிரி போயிட்டுருக்கோம். அது தவிர அது போகாது. ஆனால் கொசு ஒழிப்புக்கான மருந்து மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாநகராட்சியிலும் பல கோடி ரூபாய்க்கு வாங்குறதா கணக்கு காட்டுறாங்க. அத்தனையும் நம்ம தலைவர்களும் துணைத் தலைவர்களும் உறுப்பினர்களும் அதிகாரிகளும் சமமாக பிரித்து சாப்பிட்டுருக்காங்க. இவங்க இந்த அரசியல் நாற்றம் எடுத்த அரசியலில் இவங்க நக்கி பிழைக்கின்ற காலம் வரைக்கும் நிச்சயமாக கொசுவையும் ஒழிக்க முடியாது, எலி மருந்தையும் தடை செய்ய முடியாது, எலியையும் ஒழிக்க முடியாது. ஏன்னா எலி இருந்தால் தான் எலி மருந்து விற்க முடியும், அதன் மூலம் லாபம் கிடைக்கும். கொசு இருந்தால் தான் கொசு மருந்து அடிக்க முடியும், அதன் மூலமாக லாபம் கிடைக்கும். இந்த 2க்கு இடைப்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த எலி வைக்கக்கூடிய மருந்தை சாப்பிட்டுட்டு காக்கைங்கிற ஒரு இனம் முழுமையாக அழிஞ்சு இன்னும் அதிகபட்சம் ஒரு 5 ஆண்டுகளில் காக்கையே இல்லைங்கிற அளவுக்கான ஒரு சூழலை நம்ம கொண்டு வந்துட்டோம். உள்ளபடியே எலியை கட்டுப்படுத்தினா அதுக்கு பல வழிகள் இருக்குது. எலிப்பறி வச்சு எலியை பிடிக்கலாம். செத்த எலியை தூக்கி நீங்கள் வெளியில் போட்டிங்கன்னா அது காக்கை தின்னாலும் நாய் தின்னாலும் அதுக்கான பாதிப்பு இருக்காது. ஆனால் நம்ம எலி மருந்தை வச்சு செத்துப்போன எலியை பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல புதைச்சா கூட அதனுடைய பாதிப்பு இருக்காது. ஆனால் நம்ம தூக்கி நேரம் வீட்டுக்கு முன்னால் போட்டுறோம். ஒரு அரை மணி நேரத்தில் பைக் கார் அதில் ஏறி அதனுடைய உடல்லாம் நசுங்கி வெளியில் வந்ததுக்கு பிறகு அதை காக்கை சாப்பிடும். சாப்பிட்டுட்டு ஒன்று காக்கை இறக்கும், அல்லது முட்டை போடும் திறனை இழந்துரு, அல்லது ஆண் காக்கைக்கு ஆண்மைத்தன்மை போயிடும், மலட்டு காக்கையாக மாறிடும். இதன் விளைவாக காக்கை இனம் இன்னும் சில ஆண்டுகளில் இந்த மண்ணிலிருந்து காணாமல் போகக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துட்டுருக்கு. இதை பற்றியும் எந்த சமூக ஆர்வலர்களும் நாய்க்காக குரல் கொடுக்குறவன் குரல் கொடுக்கல. அத்தனை விவகாரங்களுக்குள்ளும் ஒரு அரசியல் இருக்குது, ஊழல் இருக்குது, ஒருத்தன் சம்பாத்தியம் இருக்குது, இன்னொருத்தனுடைய பாதிப்பு இன்னொருத்தனுக்கு லாபமாக மாறுது. இதுதான் உலக அரசியல். இந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டாமல் நம்ம வாழ்கிறதும் வேஸ்ட்டு, பேசுகிறதும் அதில் பயனில்லாததாக தான் இருக்குது. ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருந்துகிட்டே தான் இருக்குது.
இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான காட்டு விலங்குகள் காட்டில் உணவு இல்லாமல் ஊரை தேடி வந்துகிட்டு இருக்குது. காக்கை உள்ளிட்ட பல இனங்கள் இந்த பூமியை விட்டு அழியக்கூடிய சூழலில் போயிட்டுருக்குது. இதுக்கெல்லாம் எவனும் ஆதரவாக போராட வரமாட்டான். இதுக்கு ஆதரவாக போராடக்கூடியவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சாமானிய நிலையில் இருக்கிற எளிய மக்கள் தான் இதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இந்த பெரும் பணக்காரர்கள், நடிகர்கள், அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்கள் பேரில் கோடிக்கணக்கில் சொத்தை வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாமே ஏதாவது ஒரு நிறுவனத்தின் தூதுவராக மக்களை திசை திருப்புகின்ற வேளையில், ஒரு பிரச்சனையை உருவாக்குகின்ற வேளையில் அந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக உயிரை காப்போம், உயிரினங்களை காப்போம், ஒவ்வொரு உயிரும் முக்கியமானது மாதிரி ஒரு போலி தோற்றத்தை ஏற்படுத்தி நடிகத்தான் வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சமூகத்தின் மீதோ, இந்த நாட்டின் மேலோ, இயற்கை வளத்தின் மீதோ அக்கறை உள்ள மாதிரி காட்டுவாங்களே தவிர அது உண்மை அல்ல. அந்த மாதிரி தான் இந்த தெருநாய் விவகாரமும் ஆதரவாக சொல்லக்கூடிய அத்தனை பேருமே ஒரு நிறுவனத்தின் ஏஜென்சியின் அடியாளாக தான் வந்துட்டு இருக்காங்களே தவிர அவங்க உண்மையான அக்கறை உள்ளவர்கள் கிடையாது. உண்மையான அக்கறை உள்ளவர்களுடைய போராட்ட குரல் பெரிய அளவில் ஈடுபடாமல் கீழேயே சாமானிய நிலையிலேயே அமைகிட்டு இருக்குது. நம்முடைய குரல் யாருக்கு ஆதரவாக இருக்கணும்னா காடுகள், காட்டில் வாழும் விலங்குகள், மற்றபடி ஊரில் இருக்கக்கூடிய பறவைகள், ஈ, எறும்பு, கரையான், இந்த மாதிரியான உயிரினங்கள் எல்லாமே பாதுகாப்பாக அதனுடைய வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு தேவையான உதவிகளை செய்யலாமே தவிர இந்த மாதிரி மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தெருநாய்களுக்காக போராடுறவங்களுக்கு ஆதரவாக நம்ம இருந்துடக்கூடாது. மனிதர்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கான சூழலில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் இருக்கலாம், மனிதனும் பாதுகாப்பாக இருக்கணும். அந்த நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆதரவாக நம்ம குரல் கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த வீடியோவை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.